வெல்கம் டு சகாரா கிரியேஷன்ஸ். இப்போ ரசப்பொடி செய்ய பார்க்கலாம். தனியா 2 தனியா, துவரம் கடுகு 2 ஸ்பூன், மிளகு சீரகம் வெந்தயம் காம்போடு காஞ்ச மிளகாய் எடுத்துக்கணும். வெறும் மிளகாய் இதெல்லாம் என்ன விடாம வெறும் வானலியில ஒரு ஐட்டமா தனித்தனியா மீடியம் ஃப்ளேம்ல கை பொறுக்க சூடு பொறுக்க வறுத்து சுடணும். அந்த அளவுக்கு வறுத்துட்டா கடலைப்பருப்பு ஒண்ணா வறுத்துக்கலாம். துவரம் பருப்பு கடலைப்பருப்பு ஒண்ணா வறுத்துக்கலாம். என்ன தெளிவு கொடுக்கும். மிளகு சீரகம் வெந்தயம் ஒண்ணா வறுத்துக்கலாம். அப்புறம் காஞ்ச மிளகாய் மிளகு சீரகமோட வறுத்துக்கலாம். மூணு வந்து எல்லாமே ஒண்ணொண்ணு கொரகொரன்னு அரைச்சிக்கணும். முதல்ல ஆற வச்ச பிறகு அரைச்சி போடுறது தெளிவுக்கடன் அரைச்சிக்காக. இந்த வானலியே டேஸ்ட் கொஞ்சம் சூடா இருக்கும்ல, அதுலயே ஒண்ணொண்ணு அரைச்சிட்டு போடணும். போடும்பொழுது நல்லா மிக்ஸெல்லாம் போட முடியும். மிக்ஸ் ஆன பிறகு தனித்தனியா அரைச்சி மஞ்சள் கொஞ்சம் இதுலயே போட்டு சூடான வானலிலேயே போட்டு நம்ம வந்து தனியா ரசம் மஞ்சள் பொடி போட வேண்டாம். சில அதுலயே போடுவாங்க. மஞ்சள் பொடியும் கொஞ்சம் போட்டு நம்ம அரைச்சிடலாம். சில கருவேப்பிலை வளர்ந்த கருவேப்பிலை போடுவாங்க. நம்ம தாளிக்கும் போது நெய்யில சீரகம் கடுகு பெருங்காயம் கருவேப்பிலை சீரகம் தாளிச்சுப்பேன். அப்புறமா கொஞ்சம் பெருங்காயம் கரியா வந்து நம்ம தாளிச்சு போடுவோம். அது நல்ல மனமா நல்ல உங்களுக்கு லைட்டா இருக்கும். பாடியில செஞ்சா டேஸ்டியா இருக்கும். கோல்டு ஜுரம் அடிதாக்கா ரசம் சாப்பிடும்போது கிளியர் ஆயிடும். தேங்க்யூ.